ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பதிவில் டெய்லி பூஜை அறையில் சிலைகளை வைத்து நான் எப்படி எளிமையான முறையில் பூஜை வழிபாடு பண்ணுறேங்கிறது தான் இன்றைய பதிவு. பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு அந்த வாடின பூ காஞ்ச பூவை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருவேன். இதை கொண்டுட்டு போய் பக்கத்துலேயே நீரோடை இருக்குது, அந்த நீரோடையில் விட்டுருவேன். டெய்லியும் பூஜா ரூமில் திரி நான் மாற்றுறதில்ல. எப்போ பூஜை விளக்கு க்ளீன் பண்ணுறேனோ அப்போ தான் அந்த திரியை மாற்றுவேன். டெய்லி அந்த திரி மேலே கருப்பாக இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தான் தீபம் ஏற்றுவேன். பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றும் போது ரொம்ப நாளி சுடர் விட்டு அழகாக எரியும். பூஜை ரூமில் எண்ணற்ற விளக்குகள் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இந்த விளக்கு இந்த சூடம் ஏற்றுவோம்ல, அதில் சிலைகளுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக இந்த விளக்கை ரெடி பண்ணி வச்சுப்பேன். அபிஷேகம் பண்ணி ஆரத்தி எடுக்கிறதுக்கு. பூஜை ரூமெல்லாம் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் துடைச்சிருவேன். பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியே பூஜை தொடங்கும் போது விளக்கை ஃபஸ்ட்டு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூக்கள்லாம் போட்டு விடுவேன். நார்மலாகவே நமக்கு வாசனை இல்லாத பூ தான் பெரும்பாலும் கிடைக்குது. இந்த பூ நம்ம கவரில் வாங்கிட்டு வருவோம், இல்லைன்னா ஒரு பாட்டிலில் போட்டு வைப்போம்ல, அதில் கொஞ்சமாக அர்த்தர் விடணும். பன்னீர் கிடையாது, அர்த்தர் லைட்டாக தெளித்து விடணும். அர்த்தர் மல்லிகைப்பூ ஃப்ளேவர்லேயும் இருக்குது. அந்த அர்த்தரை ஒரு சொட்டு டப்பாவில் நம்ம விட்டுட்டு பூவை வச்சோன்னா அந்த பூ எல்லாமே மல்லிகைப்பூ ஸ்மெல் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு பெருமாளும் மகாலட்சுமி அவங்களோட சேர்த்து வாராகி தாய் 3 பேருக்கு அபிஷேகம் பண்ணுவேன். டெய்லியும் அபிஷேகம் பண்ணுற வாசி எல்லா பொருளையும் வச்சு நான் அபிஷேகம் பண்ணுறது கிடையாது. ஒரு 3 பொருட்கள் மட்டும்தான் வச்சு அபிஷேகம் பண்ணுவேன். பால், பன்னீர், கொஞ்சமாக இந்த வாசனை பொடி, அது 3த்தையும் வச்சு தான் அபிஷேகம் பண்ணுறது. இப்போ அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ ஆரத்தி எடுத்துக்கலாம். இந்த பொடி நல்லா வாசனை அதிகமாகவே இருக்கும். இதில் நறுமணமிக்க எல்லா பொருளையும் போட்டு அதை மஞ்சத்தூளோடு அரைச்சி வச்சுருப்பேன். இதில் நம்ம அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிலைகள்லாம் நல்லாவே வாசனையாக இருக்கும். அரைத்தி எடுத்துட்டு ஜலத்தால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பன்னீரால் அபிஷேகம் பண்ணுவேன். பன்னீரால் அபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி ஜலம் விட்டு நான் கழுவ மாட்டேன். ஏன்னா இந்த பன்னீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சோன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் சிலையெல்லாம். அடுத்து 2வது ரவுண்டு பார்த்திங்கன்னா குட்டியாக இருப்பார் பிள்ளையார், அவரோட சிவபெருமானையும் முருகப்பெருமான், இவங்க அப்படியே 2வது பேட்சாக எடுத்து இவங்களுக்கும் அப்படியே அபிஷேகம் பண்ணி விட்டுருவேன். எனக்கு இந்த பூஜை பண்ணுறதுக்கு ஒரு கிட்ட ஒரு 30 நிமிடங்கள் தான் ஆகும் டெய்லியுமே. இதுக்கு முன்னாடிலாம் செவ்வாய்க்கிழமைனா முருகப்பெருமானுக்கு, திங்கட்கிழமைனா சிவபெருமானுக்கு, சனிக்கிழமைனா பெருமாளுக்கு, புதன்கிழமைனா வாராகிக்கு, இப்படி தான் அபிஷேக பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சிலை வைத்திருக்கும் வீட்டில் டெய்லியுமே அபிஷேக ஆராதனை நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்னுடைய பூஜா முறையை நான் மாற்றிக்கிட்டேன். டெய்லியுமே அபிஷேகம் பண்ணுற வாசி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன திருப்தியை கொடுக்குது. இதோட மஞ்சள்லாம் தண்ணியில் குழச்சி வைக்கிறதில்ல.
ஏன்னா டெய்லியுமே நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறவாசி மஞ்சள் தூளையை அப்படியே வச்சோன்னாலே நல்லா அழகாக வந்து அந்த ஈரத்துக்கு இதுக்கும் அப்படியே ஒட்டிடும். எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூக்களால் வந்து அழகாக வந்து அலங்கரிச்சுக்கலாம். தண்ணியில் வந்து மஞ்சளை வந்து நம்ம குழச்சி வச்சோன்னா மறுநாள் வந்து பூஜை பண்ணும்போது அதை நம்ம கையால் சுரண்டி விடுற மாதிரி ஆகிடும். அதனால நான் வெறும் மஞ்சளே அப்படியே பவுடர் இருக்கதே எடுத்து வச்சு விட்டுருவேன். அடுத்து வாராகி அம்மனுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு. பார்க்க அழகாக மங்களகரமாக இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். டெய்லியுமே வந்து நம்ம அபிஷேகம் முடித்த உடனே அந்தந்த சுவாமிக்கு உரிய மந்திரங்களை பாராயணம் கண்டிப்பாக பண்ணணும். எதுக்காக பாராயணம் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த சிலைகளுக்கு உயிரோற்றும் பேர்னு சொல்லப்படுது. நமக்கு தெரிஞ்ச ரொம்பவே எளிமையான மந்திரம் ஒவ்வொரு வார்த்தையில் வேணாலும் உச்சாரணை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தினம்தோறுமே தீபம் தூபம் காட்டணும். சுவாமிக்கு நெய்வேத்தியம் ஒரு நாளைக்கு சிலைகள் வச்சுருக்க வீட்டில் 2 வேளை அல்லது 3 வேளையாவது வைக்கணும். இதோட வாசல்லையும் வந்து ஃபுல்லாக வந்து தூபம் காட்டிக்கிறேன். நான் எப்போதும் தூபம் வந்து தினம்தோறுமே வீட்டில் வந்து தூபம் காட்டும்போது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் குறைந்து நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும். பூஜை அறையில் விளக்கு வந்து ஏற்றின உடனே கண்டிப்பாக வந்து தூபம் போட்டு தான் ஆகணும். எங்கே பார்த்தாலும் வாசல்லேருந்து உள்ள ஃபுல்லாக தூபம் காட்டிட்டு பூஜை அறையில் வந்து காட்டிக்கலாம். இவ்வளோ தான் என்னுடைய பூஜை டெய்லி நான் பண்ணுறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா திருமலை வாசாங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.